வெல்கம் டு ஹால். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டே 4 த மிஷின் கர்மயோகியோட சீரீஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு 5 கொஷின்ஸ். ஸோ அதுக்கான டிஸ்கஷன் வந்து இப்போ பண்ணலாம். ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸ் எத்திக்ஸ் சீரீஸ் டைரக்ஷன் பை பிரவீன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 5 கொஷினுக்கான டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ டே 4 அந்த 5 கொஷின்ஸ் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, மீன்ஸ் அண்ட் காந்தியோட ஃபிலாசபியில் வந்து நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ காந்தியோட ஃபிலாசபியில் என்ன பேசியிருந்தோம், மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ்னு சொல்லியிருந்தோம். முதல்ல காந்தியோடைய ஃபிலாசபி அப்படின்னா மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ்னால் என்ன நம்மளை தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அப்படிங்கிறது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு பூச்செடி வைக்கிறோம். ஸோ இதான் அந்த பூச்செடி இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஓவர் ஆஃப் த பீரியடில் வளர்ந்து வரும் இல்லைங்களா. ஸோ அப்படி வளர்ந்து வரதை மாற்றி போடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பூச்செடி வச்சுருக்கோம். ஸோ இந்த பூச்செடி வந்துட்டு ஓவராக அந்த பீரியடில் வந்து என்ன ஆகிட்டுனா வளர்ந்து அது வந்து ஃப்ளவர் தருது. ஸோ அப்போ இங்கே வந்து லீஃப் கிடைக்குது. ஸோ இங்கே வந்துட்டு லீஃப் கிடைக்குது. ஸோ இங்கே ரூட் லெவலில் நம்ம வந்து ஒரு சீடு போட்டிருக்கோம். பட் இந்த சீடு என்ன ஆகுது அப்படின்னா, ஓவர் ஆஃப் த பீரியடில் வந்துட்டு ஹெண்டாக மாறுது. ஸோ காந்தியோடைய ஃபிலாசபி என்ன சொல்லுது மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸுக்கு அப்படின்னா, நான் போட்டது எல்லாமே கிராஸ் ரூட்டில் ஒரு மூமெண்ட்டு. ஸோ அந்த மூமெண்ட்டோடைய எண்ட்ஸ் இதெல்லாம் மீன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ எண்டு என்ன கிடச்சிது எனக்கு அப்படின்னா, ஃப்ரீடம் கிடச்சிது. ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மீன்ஸ் இஸ் அ சீடு, ஸோ எண்ட் இஸ் அ ஃப்ரீடம். திஸ் இஸ் தி காந்தியோடைய ஒரு ஃபிலாசபி. ஸோ இதே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பிவிக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குமே இந்த கான்செப்டில் எழுதலாம், இல்லை அப்படின்னா யூட்டிலிட்டேரியனுடைய பிரின்சிபலில் எழுதலாம். ஸோ தட் இஸ் தி ஐடியா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா. காந்தி வந்துட்டு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எத்திக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ காந்தியோட ஃபிலாசபியில் மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸுங்கிறது எத்திக்கல் ஃபவுண்டேஷன்ஸ். அப்போ எத்திக்கல் ஃபவுண்டேஷன்னா என்னங்க அப்படின்னா, ஸோ இவர் வந்துட்டு ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் எவ்ரி ஆக்ஷன்லேயும் சில மாரல் பிரின்சிபல்ஸை வந்து கொடுக்குறாரு இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், எத்திக்கல் பிரின்சிபல்னு சொல்லுவோம். அப்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாரல் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மாரல் ஆக்ஷன்ஸ் இருக்குது. மாரல் ஆக்ஷன்ஸில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எவ்ரி ஆக்ஷன்ஸ்லையுமே சில எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்குறாரு. ஸோ எத்திக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ தட் இஸ் தி எத்திக்கல் பிரின்சிபல்ஸை மாரல் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, இதில் வந்து எல்லா இடத்துலையும் இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு. ஸோ கிரவுண்ட் ஒர்க்கில் எத்திக்கல் ஆக்டிவிசம் வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தி எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ், இந்த ஃபார்மர்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அப்போ இண்டிகோ மூமெண்ட்லாம் நடந்தது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு, இன்ஜஸ்டிஸ் நடந்ததுக்காக இவர் என்ன பண்ணுவார், அங்கே அவங்களுக்கான அந்த எத்திக்கலுடைய ஆக்டிவிசம் மூமெண்ட்டே வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ எத்திக்கல் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்டெக்ரல் கனெக்ஷன்ஸ். ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பீப்புளையும் இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய பீப்புள்ஸையும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணார். ஸோ தட் இஸ் தி இன்டெக்ரல் கனெக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சால்ட் சத்தியாகிரகாவில் இன்டெக்ரல் கனெக்ஷன்ஸ் வந்து அவர் பண்ணார். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பவர் ஆஃப் நான் வயலன்ஸ். ஸோ இவர் கடைசி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வயலன்ஸை வந்து எடுக்கவே இல்லை. ஸோ நான் வயலன்ஸ் மூலமாகவே கொடுத்தாரு. தட் இஸ் தி மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ். அதெல்லாமே நமக்கு என்ன ஆரம்பிச்சு அப்படின்னா, ஸோ எண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் கிடச்சிது. ஸோ அதான் ஐடியா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ காந்தியோடைய ஃபிலாசபியில் வந்து சில பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சேவா, தட் இஸ் தி செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன்ஸோடைய அசோசியேஷன் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ சேவா மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கொண்டு வந்தார். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டோம்னா பவர் ஆஃப் நான் வயலன்ஸஸ். ஸோ அடுத்து வந்துட்டு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து சேவா இஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன்ஸ் அசோசியேஷன் வந்து கொண்டு வந்தார். அது மூலமாக என்ன நினச்சுன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி கிடச்சிது. ஸோ அதே மாதிரி இண்டிவிஜுவல் வந்து க்ரோத் ஆனாங்க. ஸோ இதுதான் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சோல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது காந்தியோடைய டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபோர்ஸில் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபிலாசபி. ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்க்கு வந்து சர்வ் பண்ணார். அப்போ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவோட போர்ஸ் நடந்தது. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் ஒன்று. ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது ஒன்று. ஸோ ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் அதோடைய கீவேர்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து நான் கோயரசிவ் டயலாக்ஸ் கொடுத்தாங்க. எஸ், அப்சல்யூட்லி. எங்கே அப்படின்னா சம்ரான் சத்தியாகிரகாவில் என்ன பண்ணுறாருன்னா, நியூமரஸ் எஃபோர்ட் டியூரிங் தட் மூமெண்ட் லைக் சம்ரான். அப்போ வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன்ஸே கொடுப்பாரு. ஸோ ஓப்பன் கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அப்படிங்கிறது எங்கன்னா நான் கோயரசிவ் டயலாக்ஸில் வந்து வரும். அப்போ என்விரான்மெண்டல் ஸ்டீவர்ட்ஷிப் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அப்போது காந்தியோடைய ஃபிலாசபியில் என்ன சொல்கிறோம், என்விரான்மெண்டோடைய ஸ்டீவர்ட்ஷிப் இருக்கணும்பா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஏன் அப்படின்னா,
ஸோ நம்ம வந்து சஸ்டைனபிளாக வாழணும், அப்புறம் சிம்பிளான லைஃப் ஸ்டைலில் இருக்கணும். ஸோ அது எப்படி இருக்கும்னா எக்கலாஜிக்கலுடைய ஹார்மோனியில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அட்வொகேட் பண்ணார். ஸோ இதெல்லாம் தான் அப்போ எத்திக்கல் ஃபவுண்டேஷனுங்கிறது ஒன்று, இன்டெக்ரல் கனெக்ஷன்ஸுங்கிறது ஒன்று. எத்திக்கல் ஃபவுண்டேஷன் என்ன சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வந்துட்டு இந்த இவங்க இண்டிகோ ஃபார்மர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்குது, அந்த எத்திக்கலான ஒரு எத்திக்கல் ஆக்டிவிசம் வந்து அவர் உருவாக்குனார். இன்டெக்ரல் கனெக்ஷனில் பீப்புள் டு பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ சால்ட் சத்தியாகிரகம் மூலமாக கனெக்ட் பண்ணார். ஸோ தட் இஸ் தி எத்திக்கல் ஃபவுண்டேஷன் வந்து உருவாக்குறாரு. அப்போ பவர் ஆஃப் நான் வயலன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, சிப்கோ மூமெண்ட்டு ஹிமாலயன் ரீஜனில் இந்த மாதிரியான இடங்களில் வந்து சிப்கோ மூமெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் இஸ் தி நான் வயலன்ஸ். பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வராரு. பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா சேவா மாதிரி சில அமைப்புகளை உருவாக்குறாரு. செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன்ஸ் அசோசியேஷன்ஸ் மாதிரி உருவாக்கி ஸோ அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்புறம் சோல் ஃபோர்ஸ்ஃபுல்ல காந்தி வந்து டிரான்ஸ்ஃபர்மேட்டிவான ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலான ஃபோர்ஸஸையுமே வந்து உருவாக்குறாரு இல்லைங்களா. அப்போ நான் கோயரிசிவ் டயலாக்ஸ் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒரு இந்த ஃபிலாசபியில் வந்து எதை அட்வொகேட் பண்ணுறாரு. ஸோ இதோடைய சம்ப்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் த மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அது கோயரிசிவ் டயலாக்ஸாக முடிந்தது. ஓப்பன் கம்யூனிகேஷன்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணார். அப்போ என்விரான்மெண்ட்டோடைய ஸ்டீவர்ட்ஷிப் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம வந்து சிம்பிளான லைஃப் ஸ்டைலில் தான் வாழணும். ஸோ அப்புறம் வந்து எக்கலாஜிக்கலாக நம்ம வந்து வாழணும். ஸோ அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஹி ஆல்சோ அட்வொகேட். அப்படிங்கிறதுனால தான் காந்தியோடைய ஃபிலாசபி ஆஃப் மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பிவிக்கு எடுத்து செக் பண்ணி பார்த்தாலே ஒரு கொஷின்ஸ் இதே மாதிரி இருக்கும். காந்தி ஃபிலாசபி ஆஃப் மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் இருக்காது, பட் எத்திக்ஸ் அண்ட் பர்சனல் இன்டர்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் வச்சு எழுதலாம், இல்லை வந்து டியூட்டி அண்ட் அவுட்கம் பேஸ் வச்சு எழுதலாம். ஸோ பாயிண்ட் இஸ் வெரி வெரி ஜென்ரல், பட் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அதில் தான் நம்மளுடைய ஸ்கில்லே இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இப்போ இதிலலாம் வந்துட்டு வேறு எட்ஜு காட்டலாம் அப்படின்னா வேறு எந்த மாதிரியான எட்ஜு கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு காந்தியோடைய ஃபிலாசபிலே எடுத்துக்கலாமே. ஸோ ஹைம்சா வந்து அதாவது நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது மீன்ஸு. ஸோ அப்போது இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சத்யா அப்படிங்கிறது ஹென்ஸ். ஸோ அதாவது ட்ரூத்து. அஹிம்சாங்கிறது மீன்ஸு, சத்யாங்கிறது ட்ரூத்து, சத்யாங்கிறது ஹென்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொண்டு வரலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ஃபுல் மீன்ஸ் அண்ட் ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் வந்து சூஸிங் த ரைட்ஃபுல்லான ஒரு இதை சூஸ் பண்ணுறது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஷார்ட்டஸ்டான ரூட்டை சூஸ் பண்ணாமல் இது. அப்போ மீன்ஸுங்கிறது ஷார்ட்டஸ்ட் ரூட்டு, ரைட்டான டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன்ஸாக இருக்கலாம். அப்போ ஷார்ட் ரூட்ஸ் வந்து எடுத்து நம்ம அட்டைன் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா என்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் எத்திக்கல் டிசிஷன்ஸ் மேக்கிங் டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் எத்திக்கல் தியரிஸ் இன் கைடிங் ஆக்ஷன்ஸ் இன் போத் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்பியர்ஸ். ஸோ இதில் வந்து ரெண்டே தான். அப்போ எத்திக்கல் டிசிஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கும் போது எதை வந்து பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனலுடைய ஸ்பியர்ஸ் வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போது ரோல் ஆஃப் எத்திக்கல் இன் கைடிங் ஹியூமன் ஆக்ஷன்ஸ். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா மாரல் காம்பஸ் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால சில மாரல் கம்பஸஸ் கொண்டு வரணும். அப்போ மாரல் கம்போஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ தட் இஸ் த பிரின்சிபல் லைக் த யுட்டோலிட்டேரியனிசம். அப்போ யுட்டோலிட்டேரியனிசமுடைய ஃபிலாசபி என்ன பேசுது அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி உங்களுடைய சந்தோஷத்தில் உங்களுடைய கிரேட்டர் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எல்லாத்தோட ஹாப்பினஸ் தாங்க அப்படிங்கிறது தான் யுட்டிலிட்டேரியனோட பிரின்சிபல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பொருளை டொனேட் பண்ணும்போது ஸோ அது மூலமாக நீங்கள் சேரிட்டி பண்ணுறீங்க, சேரிட்டி மூலமாக டொனேட் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் எல்லாமே உங்களுக்கும் சேரும் அப்படிங்கிறத மாரல் கம்பஸ். ஸோ தட் இஸ் த மாரல் கம்பஸ் இஸ் அ பியூர்லி யுட்டிலிட்டேரியனுடைய பிரின்சிபலை வந்து பேசும். தட் இஸ் த தியரி யுட்டிலிட்டேரியன். அப்புறம் வந்து கான்ஃப்ளிக்டான ரெசல்யூஷன்ஸ் வந்து உருவாக்குறது. ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம், டியோனடாலஜிக்கலுடைய எத்திக்ஸ். அப்போ டியோனடாலஜிக்கலுடைய எத்திக்ஸ் வந்து டியூட்டி ஓவர் அவுட்கம்ஸ். ஸோ டயலாமாசஸ் வந்து பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் கெயின்ஸ் கான்ஃப்ளிக்ட் வித் மாரலோட டியூட்டிஸை வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுங்க அப்படிங்க. அப்போ கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனுமே நம்ம கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அது வந்து பர்சனல் பெனிஃபிட்டாக இருக்கும், பட் இன்னெரண்ட்லி ராங் டு டிசைவ். ஓகேவா? ஸோ அதான் அப்போது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனுக்குமே அது உருவாகும். அப்போ கேரக்டரை டெவலப்மெண்ட் பண்ணும். இப்போ கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சு எத்திக்ஸ். ஸோ நம்ம வந்து ஒழுக்க நெறியில் வந்து வாழணும் அப்படிங்கிற விர்ச்சு எத்திக்ஸ் வந்து டிக்டேட் பண்ணுறது வந்து என்னென்னா
விர்ச்சு எத்திக்ஸ். நம்ம பாருங்கள், நம்ம படிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்கும் சேர்த்து படிச்சுட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து டெனோடாலஜிகளுடைய எத்திக்ஸ் வந்து என்ன சொல்லுது, ஸோ யூட்டிலிட்டேரியனுடைய எத்திக்ஸ் என்ன சொல்லுது, அப்போ விர்ச்சு எத்திக்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வரோம். ஸோ எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேர் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கேர் எத்திக்ஸ் இஸ் ஒன்லி தே டிக்டேட் ஃபார் தி எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். கிளியருங்களா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா அரிஸ்டாட்டிலுடைய ஹிடோமோனியா. ஸோ ஹிடோமோனியா அப்படிங்கிறது இது வந்து இண்டிவிஜுவலுடைய சஸ்டைனபிள் எப்படி இருக்குது, ஸோ அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஹியூமனிட்டி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஸ் பர்சனலுடைய ஸ்பியர்ஸில் பார்க்குறது எல்லாமே இதுதான். இப்போ மாரல் கம்பேஸுங்கிறது பர்சனல் ஸ்பியர், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனுங்கிறது பர்சனல் ஸ்பியர், ஸோ கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது பர்சனல் ஸ்பியர். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ மாரல் கம்பேஸ் அப்படிங்கிறது பியூர்லி யூட்டிலிட்டேரியனுடைய கான்செப்டை சொன்னோம். அப்போ கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனுங்கிறது என்னங்க? ஸோ கான்ஃப்ளிக்டோடைய ரெசல்யூஷன் அப்படிங்கிறது டியோனட்டாலஜிக்கோடைய எத்திக்ஸ். அப்போ கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எந்த இது விர்ச்சு எத்திக்ஸை பற்றி பேசுவோம். அப்போ எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கேர் எத்திக்ஸ். அப்போது அரிஸ்டாட்டில் எடைமோனியா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ அரிஸ்டாட்டிலோட எடைமோனியாக்கு என்ன சொன்னோம், ஸோ நம்ம ஹியூமனிட்டேரியாக இருக்கணும், ஹியூமனிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அட்வொகேட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே பர்சனலுடைய ஸ்பேஸில் வரும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ஸ்பியர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்ஆர் அப்படிங்குவாங்க, அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஎஸ்ஆர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எத்திக்கலுடைய பிரின்சிபல்ஸில் த வெல்ஃபேர் ஆஃப் எம்ப்ளாய்க்கு சில நலவாரியங்கள் பண்ணணும். ஸோ அது கன்சூமராக இருக்கலாம், இல்லை என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சில வெல்பீயிங் வந்து கொடுக்கறது. ஸோ தட் இஸ் தி கார்பரேட்டோடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ யாரை ஃபோக்கஸ் பண்ணணும், கன்சூமரு, என்விரான்மெண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாய்க்கான வெல்பீயிங். ஸோ இவங்க 3 பேர்த்த ஃபோக்கஸ் பண்ணி அது வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அதோட ஐடியாவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்கல் லீடர்ஷிப். ஸோ இது கிடச்சதுன்னா என்ன ஆகும், நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம இது ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலே எத்திக்கல் லீடர் ஆகிடலாம். அப்போ எத்திக்கல் லீடர்ஷிப் அப்படிங்கிறது தட் இஸ் தி மாடல் இன்டெகிரிட்டி அண்ட் ஃபேர்னஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா கம்பெனியோடைய சேலஞ்சஸ் அதான் வந்து எம்ப்ளாயி வந்து எப்படி பண்ணுறாரு, ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் எப்படி வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு எத்திக்கலான ஒரு லீடர்ஷிப் வந்து குவாலிட்டி உங்ககிட்ட வரும் ப்ரொஃபஷனல் ஸ்பியரில் பொறுத்தவரைக்கும். அப்போ ஃபேர் அண்ட் டிசிஷன்ஸ் மேக்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம வந்து என்றைக்குமே என்ன பண்ண மாட்டோம், ரைட் அண்ட் ஜஸ்டிஸோடைய அப்ரோச்சஸில் போவோம். ஸோ அது மூலமாக என்ஷூரிங்கோட டிசிஷன்ஸ் வந்து எடுப்போம். ஸோ இது வந்து மாரலுடைய இம்ப்ளிகேஷன்ஸை உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரோம் அப்படின்னா அது கன்சியூமருடைய ஹெல்த் எப்படி இருக்குது, சேஃப்டி எப்படி இருக்குது, இதை மெஷர் பண்ணி ஃபேராகவும் இருக்கணும் அண்ட் ஜஸ்ட்டாகவும் இருக்கணும், டிசிஷன்ஸ் மேக்கிங்கோடைய ப்ராசஸ் வந்து எடுப்போம். அப்போது கைடிங் ஆக்ஷன்ஸ் ப்ரொஃபஷனலுடைய ஸ்பியர்ஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து கார்பரேட்டுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அப்போ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது 3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கன்சியூமர் யாரோ அவங்கள வந்து பார்க்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல், தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயியோடைய வெல்பீயிங். இது 3த்தையும் ஐடென்டிஃபை பண்ணி தான் அந்த இதை வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு இம்பேக்ட் இருக்கக்கூடாது ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ எத்திக்கல் லீடர்ஷிப் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எம்ப்ளாயியுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ரைட் அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து அந்த குவாலிட்டி வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எத்திக்கல் லீடர்ஷிப்பில் இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். அப்போது இதில் வந்து நம்ம ப்ராப்பரான டிசிஷன்ஸ் மேக்கிங் வந்து எடுக்க முடியும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா ஃபேர் அண்ட் ஜஸ்ட் டிசிஷன்ஸ் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் போடுறோம். அப்போது இது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம யாருக்குமே இது இல்லாமல் என்ன பண்ணுவோம், சரியான ஒரு டிசிஷன்ஸ் மேக்கிங் ப்ராசஸை எடுக்க முடியும். ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா கன்சியூமருடைய சேஃப்டி அண்ட் ஹெல்த் ரிலேட்டடாக நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து செக்யூரிங் போத் மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறோம், ஆல்ரெடி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெல்பீயிங் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஈக்விட்டபிளுடைய பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டயலாக் வந்து கம்யூனிட்டி மெம்பர்கிட்ட இருக்குது. அப்போது சில நியூ ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வரது மூலமாக என்ன பண்ண முடியும், என்ஸுங்கிற அந்த சிடி நம்மளால் கொண்டு வந்துட முடியும், மீன்ஸுங்கிற சிடியும் கொண்டு வந்துட முடியும், ஹெண்டுங்கிற அந்த ப்ராஃபிட்டையும் நம்மளால் எடுத்துட முடியும். ஸோ தட் இஸ் த செக்யூரிங்
போத் மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ விர்ச்சு சென்ட்ரிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது, ஸோ அந்த பிரின்சிபல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அது ரிப்புட்டேஷன் அண்ட் ட்ரஸ்ட் பேஸில் இருக்கணும். இப்போ கஸ்டமர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி பப்ளிக் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 3 பேத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது இது வந்து ட்ரஸ்டடுங்க, நம்புங்க, நம்பி வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும், ரெப்புடேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கான மரியாதை வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான மரியாதை இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஐஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ அதோட ட்ரஸ்ட் இருக்கணும், ரெப்புடேஷன்ஸ் இருக்கணும், ஸோ அதோடைய குவாலிட்டி இருக்கணும். ஸோ இது 3மே இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும், விர்ச்சு சென்ட்ரிக் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம வந்து கொண்டு வரணும். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசிஷன்ஸ் மேக்கிங் எடுக்கணும். தட் இஸ் தி குவாலிட்டியோடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான். அப்போது இதன் மூலமாக நம்ம என்ன எழுதலாம், இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இல்லைங்களா, ஸோ இதுதான் ஐடியா. ஸோ இப்போ வந்து கன்க்ளூஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம், இங்கே பாருங்கள், எத்திக்கல் தியரி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. இட்ஸ் மாரல் டைலாமா தான், எப்போவுமே மாரல் டைலாமா தான். ஏன் அப்படின்னா கல்ச்சர் ஆஃப் இன்டெகிரிட்டி இருக்கும், அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அது மூலமாக என்ன ஆகணும், பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனுடைய இதை வந்து கொடுக்கறதுனால நம்ம வந்து எப்படிப்பட்ட சொசைட்டி கொடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் அண்ட் சஸ்டைனபிள் கம்பேஷனேட்டனுடைய ஒரு வேர்ல்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்து இதை வந்து முடிக்கலாம். ஓகேங்களா? கிளியராக இருக்குங்களா? அப்போது கண்டெக்ஸ்ட் ஆஃப் எத்திக்கல் டிசிஷன்ஸ் மேக்கிங் பர்சனலுடைய ஸ்பியர், நாளைக்கு பர்சனலை பற்றி எது கேட்டாலுமே நமக்கு இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். மாரல் கம்பேசஸ், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் கொடுக்கலாம், கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணலாம், எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கலாம். ஸோ அரிஸ்டாட்டிலுடைய ஹெடுமோனியா வந்து என்ன சொல்லுது இப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஸோ நாளைக்கு நமக்கு கொஸ்டின்ஸே நாளைக்கு வருது அப்படின்னா பர்சனலுடைய ஸ்பியர் அப்படின்னாலே மாரல் கம்பேஸுங்கிறது என்ன, யூட்டிலிட்டேரியன் பிரின்சிபல்ஸ், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனுங்கிறது என்ன. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ணிட முடியும், கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சு படித்து எழுதிட முடியும். ஸோ தட் இஸ் தி ஐடியா ஆஃப் திஸ் கர்மயோகி சீரீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். பாருங்கள், மறுபடியும் அந்த பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஹைலைட் தி எத்திக்கல் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை சிவில் சர்வெண்ட் இன் பேலன்சிங் பர்சனல் பிலீஃப்ஸ் வித் ப்ரொஃபஷனலுடைய ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்சனல் எத்திக்ஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஸோ இது வந்து என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. இவங்க 2 பேர்த்து இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு முதல்ல கேட்குறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஜெக்டிவிசம்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ஜெக்டிவிசம்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவிசம் அப்படிங்கிறது இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்ன நினைக்கிறாரு, ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து பொய் பேசுகிறது தப்புன்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ நினைக்கிறாருன்னா, ஸோ இன்னொருத்தர் என்ன பண்ணலாம், ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம். செர்டன் சிச்சுவேஷனில் வந்துட்டு இப்படி இருக்கலாங்க அப்படின்னு சப்ஜெக்டிவிசமாக போகிறத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர்சனல் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிறது, ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த டாக்டர் வந்து எல்லா பர்சன்ட்டையுமே வந்து ஈக்குவலாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற யூனிவர்சலான சில நார்ம்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த நார்ம்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ சப்ஜெக்டிவிட்டிங்கிறது என்னன்னு நம்ம போடணும், ஆப்ஜெக்டிவிட்டிங்கிறது என்னன்னு போடணும். ஸோ அப்ஜெக்டிவிட்டிங்கிறது நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு. ஆனால் இன்னொருத்தர் வந்து அதை வந்து என்ன பண்ணலாம், ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு இப்போ நான் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அதை வந்துட்டு இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறதா என்ன சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வேக்யூங்கிறது இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்ணலாம், சில விஷயங்களில் வந்து ராங்காக ஃபீல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திருடுறத வந்து தப்பு அப்படின்னு நினைக்கலாம். பட் அதே மாதிரி இங்கே வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளியர்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேர்னலிஸ்ட் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பாஸ்ட் செக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரூத் டு அவாய்ட் மிஸ்கைடிங்கோடைய இன்ஃபர்மேஷன்ஸ், மிஸ்கைடிங் தி பப்ளிக். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிங்கும்போது சில விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரூத்தை பற்றி பேசி ஆகணும், அந்த ட்ரூத்துக்கு தேவையான ரிப்போர்ட் எடுக்கணும், அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் வந்து டேட்டா செக் பண்ணிவிட்டு கடைசியாக தான் ஃபைனலாக தான் யாருக்கு கொடுக்கணும்னா பப்ளிக் கொடுக்க முடியும். ஸோ அது மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா மிஸ்கைடிங் ஆக்டிவிட்டி நடக்காமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது அதோட ஐடியா. ஸோ அதே மாதிரி பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவலோட பிலீஃப், நான் தனி மனிதன் வந்து என்ன விரும்புகிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் வெஜிடேரியன் வந்து சிலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சிலர் வந்து வெஜிடேரியனிசம் வந்து எடுத்துக்குவாங்க. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒருத்தருடைய தனிப்பட்ட இதை வந்து பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் எத்திக்ஸ். அதே ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது சொசைட்டி என்ன நினைக்குது அதுதான் விஷயம். அப்போது டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் கரிக்குலம் வந்து சொசைட்டியை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து சொசைட்டியோடைய நார்ம்ஸை பொறுத்து வரும். ஸோ பேஸ்ட் ஆன் வந்து சொசைட்டியோட நார்ம்ஸ். ஸோ சொசைட்டி வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலம் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, இது வந்து வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவலுடைய பிலீப்ஸ், தனி மனிதன் வந்து விரும்பக்கூடியது, அவன் வந்து நினைக்கக்கூடியது பிலீப்ஸ். ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டன்ட்லி சேஞ்சிங் நடக்கும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து இண்டிவிஜுவல் மே ஃபீல் த டிஃப்ரெண்ட்லி அபவுட் அ மாரல் இஷ்யூஸ் ஆஃப்டர் கெய்னிங் நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ கன்சிஸ்டன்ட்லி மெயின்டைன்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டாக்டர் வந்து கான்ஃபிடென்ஷியலிட்டி வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து இதை பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ஷியலிட்டி கொடுத்தா மட்டும்தான் அது என்ன ஆகும் அப்படின்னா ப்ராசஸ் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் பர்சனல் வேல்யூஸ். இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு சில வேல்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லாயல்ட்டி இருக்கலாம். ஸோ அதே மாதிரி லாயல்ட்டி ஓவர் ஹானஸ்டி இருக்கும். ஸோ இங்கே வந்து பேஸ்ட் ஆன் ப்ரொஃபஷனலுடைய வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா சில சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். எவ்ரி திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இன்னும் சில நாம்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, பேஸ்ட் ஆன் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், பேஸ்ட் ஆன் பர்சனல் எத்திக்ஸில். அப்போது லெஸ் ஃபார்மல் இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் என்ன, 6வது பாயிண்ட் வந்து லெஸ் ஃபார்மல் இருக்கும். அப்போ லெஸ் ஃபார்மல் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான விஷயங்கள், அவங்க சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி இங்கே ஃபார்மலாக இருக்கும்னா இங்கே வந்து ஹைலி ஃபார்மலாக இருக்கும். ஸோ அப்படியே மாற்றி போடணும், ஹைலி ஃபார்மலாக இருக்கும். ஸோ தெரபிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சில மெயின்டைன் த பவுண்டரியை வந்து கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மூலமாக சில பிரீச் ஆஃப் எத்திக்கலுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்களால எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, கிளியராக இருக்கா? ஸோ ஐடியா. ஸோ இதுக்கப்புறம் எத்திக்கல் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை சிவில் சர்வெண்ட். ஸோ அதுலேயே வந்து எந்த மாதிரியான, ஏன்னா கொஸ்டின் வந்து 2 பார்ட் கொஸ்டின்ஸ் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், பிலீஃப்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அப்ளிகேஷன்ஸ் ஹைலைட் த எத்திக்கல் சேலஞ்ச் ஃபேஸ்ட் பை த சிவில் சர்வெண்ட். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது செகண்ட் பார்ட்டில் என்ன போடலாம்னா, ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து எத்திக்கல் சேலஞ்சஸ் வந்து இருக்குது சிவில் சர்வெண்ட்டுக்கு அப்படின்னா அப்ஹோல்டிங் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனுடைய வேல்யூஸை வந்து கொடுக்கணும், எல்லா இடத்துலையும் அப்ஹோல்டு பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேட்டி பச்சோ பேட்டி பதோ மாதிரியான ஸ்கீம்ஸை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் வந்து கொடுக்கலாம். அப்போது அப்ஹோல்டிங் கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே பேட்டி பச்சோ பேட்டி பதோ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஜஸ்டிஸ் அண்ட் வந்து ஈக்குவாலிட்டி வந்து கொடுக்கறது. ஸோ இதுதான் ஐடியா, அப்ஹோல்டிங் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ். அப்போ டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிவில் சர்வெண்ட் சில பேலன்சஸான டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்டபிள் வந்து கொடுக்குறது. ஸோ அது வந்து என்ன சொல்லலாம், எக்ஸசிவோடைய டிஸ்க்ளோசர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்குறது. அப்புறம் பொலிட்டிக்கலாக வந்து நியூட்ரலிட்டி கொடுக்கணும். ஸோ நம்ம சிவில் சர்வெண்ட்டாக இருக்கும்போது என்னென்னா பர்சனுடைய பொலிட்டிக்கல் பிலீஃப்ஸஸ் வந்து நிறையா இருக்கும், கவர்மெண்ட்டுக்கே நிறையா இருக்கும். பட் அதுலேயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நியூட்ராலிட்டியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் எத்திக்கலுடைய சேலஞ்சஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ நான் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஈக்குவாலிட்டி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் பி பாசிபிள். ஓகே, அப்போ ட்ரீட் ஆல் சிட்டிசன்ஸ் ஈக்குவலாக, அப்போ வந்து இதில் பயாஸ் இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதனால வந்து டிசிஷன்ஸ் மேக்கிங் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இமிக்ரேஷன்ஸ் ஆஃபீஸர் வந்து ஹார்போரிங் ஃப்ரீ ஜூடிஸ் அகேன்ஸ்ட் சர்டன் நேஷனாலிட்டிஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்னென்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஸோ பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில வெல்பீயிங் பாப்புலேஷன்ஸை வந்து நம்ம வெல்பீயிங் பண்ணுறோம். அதே மாதிரி பர்சனல் பிலீஃப்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ரிலீஜியஸ் என்ன சொல்லுது, கல்ச்சுரல் வேல்யூஸஸ் என்ன சொல்லுது. ஸோ அது மூலமாக எதெல்லாம் கிளாஸ் ஆகுது, சயின்டிஃபிக்கலி சப்போர்ட்டட் பாலிசிஸ் லைக் வேக்சினேஷன்ஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டிங்குமே ஒரு சேலஞ்சஸாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து என்னன்னா சர்விங் டைவர்ஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போது சிவில் சர்வெண்ட் வந்து மஸ்ட் கேட்டர் தட் டிஃப்ரெண்ட் சோஷியல் கல்ச்சுரல் அண்ட் வந்து ரிலீஜியஸ் குரூப்ஸை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நீட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து பர்டிகுலர் குரூப்பை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாமே சேலஞ்சஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு இது வந்து இப்போ தெரிஞ்சிச்சு இல்லைங்களா. அப்போது எத்திக்கல் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை சிவில் சர்வெண்ட்னா அப்ஹோல்டிங் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை வந்து கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிபிகல்ட்டான ஒரு ஒர்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலுக்கான நியூட்ராலிட்டியாக இருக்கிறதுங்கிறது, ஏன்னா டிசிஷன்ஸ் மேக்கிங் எடுக்கும் போது ஃபேவர் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது கஷ்டம் தான். ஸோ நான் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஈக்குவாலிட்டிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா ஒரு நிறைய செக்டர் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஸோ பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி டிபிகல்ட் ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி சர்விங் டைவர்ஸ் இன்ட்ரெஸ்ட், ஸோ அந்த மாதிரியான ரிலீஜியஸ் ரேஸ், ஸோ இந்த மாதிரி கல்ச்சர் அண்டு இவங்க குரூப்புக்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப டிபிகல்ட்டான ஒர்க் இல்லைங்களா. ஸோ அதான் ஐடியா. அப்போது எத்திக்கல் சேலஞ்சஸ்ங்கிறது பர்சனலுடைய பிலீஃப்ஸ், அப்போ ப்ரொஃபஷனலுக்கான ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத முடிக்கலாம்.
அப்போது பர்சனலுடைய பிலீஃப்ஸுப்பா, ஆனால் வித் தேர் ப்ரொஃபஷனல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் கொடுக்கலாம். இன்டெகிரிட்டி, ப்ரொஃபஷனலிசம், எத்திக்கல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் இன் பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து முடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் தி ரெலவன்ஸ் ஆஃப் சாணக்கியாவுடைய பிரின்சிபல்ஸ் என்ன சொல்லுது. சாணக்கியாவுடைய பிரின்சிபல்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்குறாங்க. அப்போ சாணக்கியாவோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் கிராஃப்ட், எத்திக்ஸ் அண்ட் லீடர்ஷிப் இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் கான்டெம்பரரி இந்தியன் கவர்னன்ஸ், ஹைலைட் கீ லெசன்ஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டட், ப்ரொவைட் எக்ஸாம்பிள்ஸ்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் க்ரோவிங் இண்டிவிஜுவலிசம்ஸ் ஆன் த பிவோட்டல் ரோல் ஆஃப் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி கல்டிவேட்டிங் வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடலாம் அதுக்கு அப்படின்னா ஸோ இம்பேக்ட் எழுதுறோம் இல்லைங்களா. ஸோ சாரி, இது வந்துட்டு கொஷின் மாறி இருக்கு. ஸோ இதோட கொஷின்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸாமின் த இம்பேக்ட் ஆஃப் க்ரோவிங் இண்டிவிஜுவலிசம் ஆன் தி பிவோட்டல் ரோல் ஆஃப் ஃபேமிலி இல்லைங்களா. அதான் கொஷின்ஸ் வந்து இதில் மாற்றிட்டோம் நம்ம. ஸோ இந்த கொஷின்ஸ் இல்லை, இது வந்து 5th கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் க்ரோவிங் இண்டிவிஜுவலிசம் அந்த பிவோட்டல் ரோல் ஆஃப் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி இன் கல்டிவேட்டிங் வேல்யூஸ். ஸோ வீக்கிங் ஃபேமிலி பாண்ட்ஸ். ஸோ எதனால் வந்து இண்டிவிஜுவலிசம் வந்து இதில் இருக்காங்க சொசைட்டியோட கல்டிவேட்டிங் வேல்யூஸ்னால் வீக்கனிங் ஃபேமிலி பாண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த ட்ரெண்ட் ஆன் நியூக்ளியர் ஃபேமிலி. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி, நியூக்ளியர் சொசைட்டிலாம் இருக்குங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எத்திக்கல், அதாவது ஃபேமிலி ஸ்ட்ரக்சரையே வந்து மாற்றுறாங்க இல்லையா. நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறது அந்த ட்ரெண்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறது நம்மளுடைய எத்திக்கலுடைய பாலிசியை வந்து என்ன ஆகுது, எத்திக்கல் வேல்யூஸுமே வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ வீக்கிங் ஃபேமிலி பாண்ட்ஸ், எரோஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் that's the personal freedom and autonomy may conflict with the traditional family values such as arranged marriage. ஸோ arranged marriage நம்ம வந்து ஒரு கான்செப்டில் படித்தோம். ஸோ அதே மாதிரி அப்போ லாஸ் ஆஃப் இன்டகிரேஷனல் விஸ்டம். ஸோ இதுவுமே இன்டகிரேஷனலுடைய இன்டர்ஜெனரேஷனல் விஸ்டமுமே வந்து லாஸ் ஆகுது. ஸோ அது எப்படி லாஸ் ஆகுதுன்னா எத்திக்கல் கைடன்ஸ் கிடையாது, அது மூலமாக கல்ச்சருடைய ஹெரிட்டேஜ் என்னங்கிறது தெரியாமல் போயிடுது. ஸோ அது அப்புறம் வந்து என்னென்னா ஷிஃப்டிங் ஃபோக்கஸ். ஸோ இது மூலமாக என்ன நடக்குதுன்னா ஷிஃப்டிங் ஃபோக்கஸ் நடக்குது. அப்போ பர்சனலுடைய சக்ஸஸ் வந்து இருக்கிறதுனால சொசைட்டியோட வேல்யூஸ் லைக் ஃபேமிலி, கம்யூனிட்டி அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி போன்ற விஷயங்களை வந்து நம்ம யாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ ஷிஃப்டிங் ஃபோக்கஸ் அது வந்து என்ன ஆகுது, பர்சனல் சக்ஸஸில் மாறுது. அப்போ வீக்கனிங் சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அர்பன் ஏரியாவில் வந்து ரேப்பிடான அர்பனைசேஷன் இருக்கிறதுனால மைக்ரேஷன்ஸ் வந்து மூவ் ஆகுது. அப்போ இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் க்ளோஸ் கனெக்ட் கம்யூனிட்டிஸ் வந்து உருவாகுறாங்க. இது மூலமாக என்ன ஆகுது, ஒரு கலெக்டிவான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கிடைக்குது. அப்பவுமே அது வந்து எத்திக்கல் வேல்யூஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா கன்சூமரிசம் அண்ட் மெட்டீரியலிசம். கன்சூமரிசம் அண்ட் மெட்டீரியலிசம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கன்சூமரிசம் அண்ட் மெட்டீரியலிசம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ கன்சூமரிசம் மெட்டீரியலிசம்ங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இது வந்து ஓவர் ஆஃப் த பீரியடில் வந்து என்ன ஆகும்னா ஓவர் ஷேடோவிங் த எத்திக்கல் வேல்யூஸ் லைக் தட் ஃப்ரெகாலிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி, கண்டென்ட்மெண்ட் ப்ரொமோட் பை இந்தியன் சொசைட்டி. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கன்சூமரிசம் அண்ட் மெட்டீரியலிசமாக உருவாகுது இல்லைங்களா. ஸோ இது பிராண்ட் நேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். பட் இருந்தாலுமே என்ன ஆகுது, ஒரு கன்சூமரிசம் அண்ட் மெட்டீரியலிசம்ங்கிற கான்செப்டை உருவாக்கி ஸோ அதோட வேல்யூஸ் லைக் அந்த ஃப்ரெகாலிட்டியை வந்து உருவாக்குது, சிம்பிளிசிட்டியை வந்து உருவாக்குது. இதெல்லாம் உருவாக்குமான்னு கேட்டால் டவுட்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். ஸோ டிக்ளைன் இன் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சில இடங்களில் இண்டிவிஜுவலுடைய ஃப்ரீடம் அண்ட் அட்டானமி வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அது மூலமாக ஓவர் ஷேடோவிங் எத்திக்கல் வேல்யூஸுமே என்ன ஆகுது, உருவாகுது. அது மூலமாக மாரலுடைய அக்கௌண்டபிலிட்டி வந்து கம்மியாகுது. அப்போ மாரல் அக்கௌண்டபிலிட்டி கம்மியாகுதுன்னா அதோட வேல்யூஸ்லாம் என்ன ஆகும், கரப்ஷனு, அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் வந்து நடக்கும். அப்போது ஒரு இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன ஆகுது, ஒருத்தர்னால இவ்வளோ பிரச்சனைகள் வந்து கிரியேட் ஆகுது, எத்திக்கலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இவ்வளோ ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எரோடிங் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வீக்கனிங் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த வீக்கனிங் சோஷியல் இன்ஸ்டிடியூஷனுங்கிறது உருவாகுது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அப்போ வீக்கனிங் சோஷியல் இன்ஸ்டிடியூஷனுமே உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ வீக்கன் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலி, கம்யூனிட்டி, ரிலீஜியஸ் உடைய ஆர்கனைசேஷனுமே என்ன ஆகுது, கம்மியாகுது. அப்போ இதுவுமே எத்திக்கலுடைய வேல்யூ சிஸ்டமை வந்து கொலாப்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இதுக்கான என்ன மாதிரியான மெஷர்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது எந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒரு மெஷர்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க என்றைக்குமே. ஸோ அப்படி மெஷர்ஸ் கொடுக்கும்போது என்கரேஜ் ஃபேமிலியோட டிஸ்கஷன் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள்னா நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லாம் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு வீட்டில் வந்து டைனிங் சிஸ்டமில் வீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசுங்க. அப்படி என்கரேஜ் ஃபேமிலி டிஸ்கஷனை வந்து என்கரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு மெஷர்ஸ் கொடுக்கலாம். வாலண்டியர் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுங்க. ஸோ என்ஜிஓஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நிறைய சோஷியல் சர்வீஸ் கூட போயிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து ஃப்ளட்டு வரும்போது சில சோஷியல் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக கேட்குறாங்க. ஸோ வாலண்டியர் நீடு அப்படிங்கிறது மெசேஜ் வருது. இப்போ வாலண்டியர் வந்து என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வாலண்டியர் அண்ட் கம்யூனிட்டி சர்வீசஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். எம்பசைஸ் த ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவலை டீச் பண்ணுங்கள். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலீஜியஸோடைய ஸ்பிரிச்சுவல் அண்ட் டீச்சிங்கை கொடுக்கறதுனால ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியும், விச் இஸ் ரைட்டு விச் இஸ் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், நம்ம அஹிம்சாவை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ ஜெயினிசமில் வந்து இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் ஆஃப் தர்மா, இந்த ரைட்னஸஸ் வந்து ஹிந்துவிசம் வந்து பிலீவ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துட முடியும். அப்போ இன்ஸ்பைரிங் த்ரூ ஆக்ஷன்ஸ் வந்து கொடுங்க. ஸோ த்ரூ ஆக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி ரெஸ்பெக்ட் மூலமாக வந்து த்ரூ ஆக்ஷன்ஸ் மூலமாக கொடுங்க. ப்ரொமோட் மாரல் டிஸ்கஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படிங்கிறது. அப்போ ப்ரொமோட் மாரல் டிஸ்கஷன் வந்து ப்ரொமோட் மாரல் எஜுகேஷன். ஸோ ப்ரொமோட் மாரல் எஜுகேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ மாரல் எஜுகேஷன் வந்து ஸ்கூல் கரிக்குலம்லேயே கொண்டு வாங்க. ஸோ அது மூலமாக இன்ஸ்டில் தட் எத்திக்கல் வேல்யூ வந்து இயர்லி ஏஜ்லேயே வந்து ஒரு எத்திக்கல் வேல்யூ கிடைக்கும். அப்போ ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் ஆட்டிடியூட்ஸ் வந்து உருவாக்க முடியலையா. ஸோ இப்போ ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் ஆட்டிடியூடுங்கிறது த ஃபேமிலி மெம்பர்ஸ் டைவர்சிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் ரிலீஜியன் அண்ட் பேக்ரவுண்டில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொம்ப ஈஸிங்க, இதெல்லாம் நம்ம பண்ணுறது தான். ஸோ எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலுமே எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தீபாவளிக்கு எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கிறிஸ்மஸ்க்கு எல்லாமே பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்போது இதுக்கு நம்ம எந்த மாதிரியான கன்க்ளூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்து இண்டிவிஜுவலிசமும் கலெக்டிவ் ரோல் தான் இருக்குங்க. ஃபேமிலி அண்ட் சொசைட்டியில் வந்து கலெக்டிவான ஒரு ரோல் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எத்திக்கல் வேல்யூஸ் வந்து கொண்டு வர முடியும். அப்போ இண்டிவிஜுவல் ரைட் வில் ஆல்சோ எம்பசைசிங் எத்திக்கல் வேல்யூஸ் ஆஃப் சிவில் டியூட்டிஸ். அப்போ என்விரான்மெண்ட்டுடைய கன்சர்வேஷனும் கிடைக்கும், சோஷியலுக்கான ஜஸ்டிஸுமே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன்ஸாக கொடுக்க முடியும். கிளியராக இருக்குங்களா. ஸோ இம்பேக்ட் ஆஃப் க்ரோவிங் இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது என்ன, ஸோ ஃபேமிலி அண்ட் சொசைட்டியில் வந்து கல்டிவேட்டிங் வேல்யூஸ் என்ன. அப்போ வீக்கனிங் ஆஃப் ஃபேமிலி பாண்ட்ஸ் வந்து வீக் ஆகுது, எரோஷன் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ் வேல்யூமே உருவாகுங்க, லாஸ் ஆஃப் இன்டர் ஜெனரேஷனல் விஸ்டம் உருவாகும், ஷிஃப்டிங் ஃபோக்கஸ் நடக்குது, வீக்கனிங் சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி வந்து உருவாகும், கன்சூமரிசம் அண்ட் மெட்டீரியலிசம்ங்கிறது உருவாகும், டிக்ளைன் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி கிடைக்குது, வீக்கனிங் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிடைக்குது, எரோடிங் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே நடக்குதுங்க அப்படிங்கிறத இது வந்து நெகட்டிவ் டோனில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நெகட்டிவ் டோனில் கொடுத்தாலுமே இப்போ இதுக்கான மெசேஜ் கொடுக்கும்போது என்கரேஜ் பண்ணுங்கள், ஃபேமிலி டிஸ்கஷனை என்கரேஜ் பண்ணுங்கள், வாலண்டியர் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுங்க, எம்பசைஸ் தட் ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் கொடுங்க, ஸோ இன்ஸ்பைரிங் த்ரூ ஆக்ஷன்ஸ் கொடுங்க, ப்ரொமோட் மாரல் எஜுகேஷன் கொடுங்க, ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் ஆட்டிடியூட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி உருவாக்குங்க. அப்போ ப்ரொமோட் வந்து மாரல் எஜுகேஷன்ஸோ ஸ்கூலோடைய கரிக்குலம்லேயே கொண்டு வாங்க அப்படிங்கிறது. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்ப்போம் ஃப்யூச்சரில். ஸோ அதை வந்து என்ன அப்படின்னா எத்திக்கலுடைய வேல்யூஸ் அகாடமிக்கோட இன்ஸ்டியூஷனில் எப்படி இருக்குது, ஸோ அப்படிங்கிற அந்த கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ்லேருந்து இருந்தால் நமக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.